இறையாட்சி நம்முள் இருக்கிறது. கிறிஸ்து-இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது காலத்தின் 32ஆம் வாரத்திலே இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது இறையாட்சி நம்முடைய கண்களுக்கு புலப்படக்கூடிய விதத்திலே வராது. ஆனால் பரிசேயர்கள் இயேசுவிடம் கேட்கிறார்கள், இறையாட்சி எங்கே இருக்கிறது, எப்பொழுது வரும் என்று. ஏனென்றால் அவர்களுடைய மனதிலே ஒரு வெளிப்படையான ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சி அரசரின் வலிமை, அரசாங்கத்தின் ஆட்சி போன்றது என்று நினைவில் இருந்தது. ஆனால் இயேசு சொல்கிறார், இறையாட்சி கண்ணுக்கு புலப்படக்கூடிய முறையில் வராது. ஏனென்றால் கடவுளுடைய அந்த இறையாட்சி நமக்குள்ளே இருக்கிறது. இயேசுவின் இந்த சொல் நமக்கு என்ன நினைவூட்டுகிறது என்று சொன்னால், கடவுளுடைய ஆட்சி வெளியில் தொடங்குவதில்லை, அது நம்முடைய இதயத்தில் தொடங்குகிறது. முதலாவதாக இறையாட்சி இதயத்தின் ஆட்சி. இறையாட்சி என்பது ஆவிக்குரிய உண்மை. அது கோட்டைகளிலோ அரசரின் அரண்மனையிலோ இல்லை. அது ஒரு மனிதனின் இதயத்தில் நீதியும் அன்பும் சமாதானமும் ஆட்சி செய்யும்போது வெளிப்படுகிறது. இதைத்தான் ரோமையர் 14:17 கூறுகிறது, கடவுளுடைய அரசாட்சி என்பது உணவோ தண்ணீரோ அல்ல, ஆனால் நீதியும் சமாதானமும் தூய ஆவியால் வரும் ஆனந்தமே என்று குறிப்பிடுகிறது. இது நமக்கு நினைவூட்டுவது, கடவுளுடைய ஆட்சி எங்கு இருக்கிறதோ அங்கே அமைதி, மன்னிப்பு, அன்பு இருக்கின்றது. இரண்டாவதாக இறையாட்சி ஒரு உள்ளார்ந்த மாற்றம். கடவுளுடைய இறையாட்சி உங்களுக்குள்ளே இருக்கிறது என்று இயேசுவின் சொல், அது ஒரு உள்ளார்ந்த மாற்றத்தை குறிக்கிறது. நாம் நம் சிந்தனை, வார்த்தை, செயல் ஆகியவற்றில் கிறிஸ்துவின் மனப்பான்மையை வளர்த்து கொண்டால் அது கடவுளுடைய ஆட்சியின் வெளிப்பாடு. நம் இதயத்தில் கடவுள் ஆட்சி செய்யும் போது அது நம் குடும்பத்திலும், நம் சமூகத்திலும், நம் பணியிடத்திலும் அன்பும் சமாதானமும் பரவச் செய்யும். மூன்றாவது, இறையாட்சி ஏற்கனவே வந்துவிட்டது, ஆனால் அது இன்னும் நிறைவடையவில்லை. இயேசு குறிப்பிடுகின்றார், கடவுளுடைய நாட்களில் ஒன்றை நீங்கள் பார்க்க ஆசைப்படுவீர்கள். அதாவது இறையாட்சி இப்போது நம்முள் ஆரம்பித்து விட்டது, ஆனால் அதன் முழு மகிமை இன்னும் வர வேண்டும். இது நம் வாழ்க்கையில் நம்பிக்கையும் விழிப்பையும் அளிக்கிறது. இப்போது நாம் அந்த இறையாட்சியின் விதைகளை விதைக்கிறோம். அது ஒரு நாள் கடவுளின் முன்னிலையில் முழுமையாக மலரும். நான்காவது, இறையாட்சி நம்முடைய வாழ்வில் வெளிப்படுவது. அன்பான சகோதர சகோதரிகளை, இறையாட்சி நம் இதயத்தில் வளர்வதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? அன்பில் நம்முடைய வாழ்வை வாழ்வாக்க வேண்டும். மன்னிப்பில் நிலைத்திருக்க வேண்டும். கடவுளுடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும். சுயநலத்தை விட்டுவிட வேண்டும். பிறரின் நலனுக்காக அக்கறை கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் இறையாட்சியினுடைய சின்னங்களாக அமைந்திருக்கிறது. நம் குடும்பத்தில் அமைதி நிலைநாட்டப்படும் போது, நம்முடைய இதயத்தில் கிறிஸ்துவின் அன்பு ஒளிரும் போது, அப்போது நாம் சொல்லலாம், இறையாட்சி நம்முள் இருக்கிறது. இறுதியாக, கிறிஸ்துவின் தியாகமே இறையாட்சியின் அடித்தளம். இறையாட்சி என்பது மகிமையோ புகழோ அல்ல, அது சிலுவையில் வெளிப்பட்ட அன்பும் தியாகமும். இயேசு தம் துன்பங்களால், தியாகத்தால் நமக்கு ஒரு புதிய ஆட்சியை தொடங்கினார். அது அன்பின் ஆட்சி, மன்னிப்பின் ஆட்சி. நாம் அவரை போல் அன்புடன் சேவை செய்தால் அவருடைய இறையாட்சி நம்முள் உறுதியாயிருக்கும். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இறையாட்சி நம்முள் வந்துவிட்டது என்று நாம் சொல்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் அன்பை வாழ்வாக்க வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கு இடையே மன்னிப்பை வாழ்வாக்க வேண்டும். விட்டு கொடுத்தலை வாழ்வாக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுதலை வாழ்வாக்க வேண்டும். அவ்வாறு நாம் செய்கின்ற பொழுது இறையாட்சி நம்முடைய குடும்பங்களிலே வந்திருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளிலே உருவாக்கி இருக்கிறது. நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்களிலே இறையாட்சி உருவாக்கி இருக்கிறது. எனவே இறையாட்சி நம்முடைய இதயத்தில் நிலைநாட்டும் அருளை இறைவன் தர வேண்டும் என்றால், நம்முடைய சிந்தனைகள் கடவுளின் சிந்தனையாக மாற வேண்டும். கடவுளின் சிந்தனைகள் நம் சிந்தனையாக மாற வேண்டும்.
கடவுளுடைய வார்த்தைகள் நம் வார்த்தையாக வேண்டும். கடவுளுடைய செயல்பாடுகள் கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய செயல்பாடுகளாக மாற வேண்டும். அதே போலவே கடவுளுடைய ஆட்சியாக நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். அவ்வாறு மாறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு கடவுள் விரும்பக்கூடிய இறையாட்சி நாம் இந்த மண்ணில் கட்டியெழுப்பக்கூடிய உண்மையான சகோதர சகோதரிகளாக, கிறிஸ்துவின் அன்பு சீடர்களாக, சீடத்திகளாக வாழ முடியும். எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளிலே நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக